ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கமிங் யூ டு RRR. எஸ் சார், RRRல அதிசயம், அற்புதம், எப்படி அப்படின்னு சொல்லி ஆர்சிபி ஃபேன்ஸ் இன்னைக்கு வந்துட்டு வேற லெவல்ல இருக்காங்க. பேக் டு பேக் 6 வின்ஸ் வரிசையா அடிச்சு கடைசி வின் சிஎஸ்கேவை தோக்கடிச்சு பிளே ஆஃப்ஸ்குள்ள போயிருக்கிறாங்க. இது உண்மையாவே சரித்திரத்தில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். எப்படி இருந்துச்சு சார் மேட்ச்? பிரில்லியன்ட். ஆர்சிபி இல்ல, 6 சிபி, 6 நிறுவனங்கள் 6 சிபி. அதாவது ஆர்சிபி கெட்ஸ் இட்ஸ் டியூ பிளேஸ் சொல்லணும். கெட்ஸ் இட்ஸ் டியூ பிளேசி. டியூ பிளேசியுடைய எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் ஒன்று. எப்போ வழக்கம் போல ஒரு லவ்லி நாக்கு, விக்கெட் பிட்ச் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேட்டிங்கை மாத்தின ஆடுற ஒரு கேம். பிரில்லியன்ட். பட்டிதார் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் டேஞ்சர்னு. அவரு அதுக்கப்புறம் நமக்கு சில போல டேஞ்சர்னு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஷர்துல் தாக்கூர், அதுக்கப்புறம் ஒரே ஒரு போட்ட சிமர்ஜித் சிங், துஷார் வழக்கம் போல. அது அந்த ஒரு பக்கம். ஓவரால் ஆர்சிபி வந்து ஃபென்டாஸ்டிக் கேம். சின்ன கிரவுண்ட்ல இந்த 200+ டிஃபெண்ட் பண்றது கஷ்டம். அண்ட் அவங்களுக்கு இன்னொரு மைனஸ் என்னன்னா, நம்ம 200 தாண்டினாலே குவாலிஃபை ஆயிடுறோம். நம்ம அந்த மைனஸ் லைபிலிட்டி வேற இருக்கு அவங்களுக்கு. இவ்வளவு ஃபேக்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருந்து நம்மளை கிடுக்கி பிடிச்சிட்டாங்க ஆர்சிபி. ரைட், கண்டிப்பா உண்மையாவே சார். நமக்கு அதுல வந்து இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா நமக்கு இருந்தது யாரு அப்படின்னா, அந்த சைடு கரண் சர்மாவோட ஒரு ஓவரும், அதுக்கப்புறம் லாக்கி பெர்கியூசன் போட்ட ஒரு 2-3 ஓவர் மட்டும் தான். மேட்ச் கையில இருக்குப்பா சிஎஸ்கே கிட்ட, அவன் எந்திரா மேட்ச் நமக்கிட்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்ததுன்னா அதுதான். அதை தாண்டி பவுலிங்லயும் நீங்க கொஞ்சம் நல்லாவே வந்து அவங்க யாருக்கு என்னென்ன பிளான்ஸ், அந்த பிளான்ஸ் எல்லாம் போட்டு நிறுத்தினாங்க. பட் அபவுட் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டு ஸ்டார்ட் ஆஃப் சார், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அந்த 3 ஓவர் மழைக்கு முன்னாடி அடிச்ச அந்த 3 ஓவர்ல வந்து சூப்பர்பான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்து அங்கேயே வந்து இந்த மேட்சோட பேஸ் எப்படி இருக்க போகுது அட் சின்னசாமி ஸ்டேடியம், இதுதான் எங்களுடைய ஆட்டம்ன்றதை அங்கேயே காட்டிட்டாங்க ஃபர்ஸ்ட், இல்லையா? அங்க காமிச்சாங்க. அங்க பிரில்லியன்ட் ஸ்டார்ட் 3 overs, நோ டவுட் அபவுட் இட். மழை இன்டரப்ஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பயங்கர சேலஞ்ச் வந்தது. சாண்டனர் போலிங்ல ஸ்டாப் ஆகி டேர்ன் ஆயிருந்தது. பட் அவங்க சென்சிபிளா அந்த இடத்துல சுத்தவே இல்லை. 100 டிப் ஆனாலும் பரவாயில்ல. தீக்ஷனா, சாண்டனர், ஜடேஜா, லெட் தம் கம் ரைட் ஆன் டாப், பட் வில் அகைன் கெட் பேக் இன்டு தி கேம் இன்டு பியூட்டிஃபுல்லா ஆட்டாங்க. அங்கதான் காமிச்சாங்க டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப நல்லா. ஃபேஃப், விராட் கோலி, பட்டிதார் எல்லாமே அந்த ஒரு 3 ஓவர் காமா அவங்க ஆள்தான மேட்ச் போயிருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் ஆட்டாங்க. அதுக்கப்புறம் they never look back. பின்னிட்டாங்க. 200+ கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, அந்த பேட்டிங் ஆஃப் விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டு பிளசிஸ், இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப நாளுக்கு அப்புறமா 2 பேருமே அட் அ குட் ஸ்ட்ரைக் ரேட். ஃபாஃப் வந்து அந்த மழைக்கு அப்புறம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் டிப் ஆச்சு திரும்பவும். பட் ஆனா the combination of both of them that really clicked, அதுதான் வந்து இன்னைக்கு மேட்சே வந்து ஒரு டோன் செட் பண்ணி கொடுத்துச்சு சார். விராட் கோலி அடிச்ச சில ஷாட்லாம் வச்சு அடிக்கிறாரு, டீப் ஸ்கொயர் லெக்ல அடிக்கிறாரு. அந்த ஷாட்லாம் பார்க்கவே தெரிஞ்சு போச்சு. ரைட்டு, இன்னைக்கு ஏதோ நடக்க போகுதுன்ற மாதிரி. கம்ப்ளீட் கிரிக்கெட்டர்ல அதான் சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்ல எப்படி வேணா ஆடுவார். அதனால விராட் கோலி, ஐ எம் ஆல்வேஸ் மை vote is for விராட் கோலி. அவர் எந்த சேலஞ்சிங் கண்டிஷன்ஸா இருந்தாலும் அவர் ஆடி காமிச்சுவார். ஒரு பக்கம் ஃபாஃப் டு பிளஸி வந்து ஃபேபுலஸ் நாக். ஏன்னா இன்னோவேஷன்றது லெஃப்ட் ஆஃப் டைட்டா போட்டா கூட வித்ட்ரா பண்ணி ஆடுறது, ஃபாஸ்ட் பாலர் டைட்டா போட்டா டக்குன்னு இப்படி போயிட்டு ஸ்கூப் ஷாட் ஆடுறது இல்ல, அதுல வந்து எக்ஸ்பர்ட். அதனால நான் சொல்றேன், இவங்க யார் கிளிக் ஆகணுமோ இந்த 3 பேர் தான் உங்களுக்கு சொன்னேன். அவங்க 3 பேரும் கிளிக் ஆயிட்டாங்க. திடீர்னு மேக்ஸ் சொல்றது அவரும் கட்சியில வந்து ஒரு 6 ஒரு 4 ஸ்டார். அதனால அவங்களுக்கு கிளிக் ஆக வேண்டிய அத்தனை பேர் கிளிக் ஆகிட்டாங்க. போலிங் வந்து அவங்க ஒரு செம்ம டிசிப்ளின். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய வீக்னஸ் என்ன இருக்குன்னா, அவங்க போலிங் கோச் கிட்டே நான் பேசுறதுக்கு ரெடி, அவங்க பேட்டிங் கோச் கிட்ட நான் பேசுறதுக்கு ரெடி. என்னன்னா பேக் ஃபுட்ல வந்து ஃபோர்ஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா கண்டினியூஸா அவங்களால ரன்ஸ் அடிக்க முடியல. சிஎஸ்கே பேட்ஸ்மேனால அடிக்க முடியுது எப்போனா, அவுட் சைட் லெக் ஸ்டம்ப், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டா கூட அடிக்க முடியும். ஆன் த ஸ்டம்ப்ஸே பேக் ஃபுட்ல அவங்களை ஃபோர்ஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா மிஞ்சி போனா முக்கிய ஒரு ரன் அடிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய வீக்னஸ். ஸோ வீக்னஸ் நம்பர் 1. நம்பர் 2,
ஷர்துல் தாக்கூர் 24 பால் போட்டா அதுல 25 ஃபுல் டாஸ் போடுறாரு. இது என்ன புவி ஈர்ப்பு சக்திக்கு எதிராக போராட்டமா, ஆன்டி கிராவிட்டி அஜிடேஷனா என்னன்னு தெரியல. பால் வந்து எப்படியுமே அச்சப்புறம் பால் இறங்க மாட்டேங்குது. இது யார் சொல்லி கொடுத்தா? என்ன போலிங் கோச் என்ன சொல்லி, யாரு பிராவோ சொல்லி கொடுத்தாரா? 20 ஃபுல் டாஸ் போட நான் சொல்லி கொடுத்தாரு. நீங்க பாத்தீங்களா? இந்த மேட்ச் போனதுக்கான குரூஷியல் ஃபேக்டர் தான். ஃபாஸ்ட் போலர்ஸ் ரன் கொடுப்பாங்க, சின்ன கிரவுண்ட் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஒரு 4 ஃபுல் டாஸ் போடலாம். 20 ஃபுல் டாஸ் ஒரு ஃபாஸ்ட் போலர் போடுறதா? போடுற பால்லாம் ஃபுல் டாஸ். ஸ்ட்ரைட் அடிக்கிறாங்க, மிடில் அடிக்கிறாங்க, அடிச்சு போட்டுனே ஃபுல் டாஸ். மூணாவது என்ன பண்ணிருக்கணும், சாண்ட்னர் வந்த இடத்துல மகேந்திர சிங் தோனி வரணும். ஏன்னா 36 பால் 72 ரன்ஸ்ன்றது ஒரு ஓவருக்கு 12. ஒரு ஓவருக்கு 12னா 2 6 எவ்ரி ஓவர். அந்த டவுன்ல மகேந்திர சிங் தோனி வந்தாருன்னா ஓட வேண்டிய அவசியம் இல்லைன்ற. எவ்ரி 2 பால்ஸ் அவர் ட்ரை பண்ணணும் 6, ஆர் எவ்ரி 3 பால்ஸ் ஒரு 6 அவர் ட்ரை பண்ணணும். லாஸ்ட் பால் ஒரு ரன் எடுக்க வச்சுங்க. ஒரு ஓவருக்கு 2 6 சொல்லி அடிக்கக்கூடிய ஒரே பிளேயர் தோனி தான். சொல்லி. ஏன்னா பேக் ஃபுட்டும் அடிக்கிறார், உல்டாஸ போட்டா ஸ்டாண்டுக்கு வெளியே 110 மீட்டர் அடிக்கிறார், குட் லைன்ல போட்டா அக்ராஸ் அடிக்கிறாரு, கவர்ஸ் பண்ணி எங்க வேணா அடிக்கிறார் 6. இன்னைக்கு ஸ்லோ போலிங், பிரில்லியன்ட் போலிங் ஏழ்ச்சிட்டால அதுல ஏமாண்டார். கடைசி 2 பால் ஜடேஜாவை நிக்க வச்சா ஏமாத்திட்டார் பியூட்டிஃபுல்லா. எக்ஸ்ட்ராடனரியா போட்டார் லாஸ்ட் ஓவர். ஸோ உங்களுக்கு 36 பால் 72னா கிளீனா தோனி வந்துட்டு இப்ப ஓவருக்கு ஏன் 2 6 நான் சொல்றேன்னா, நெக்ஸ்ட்ல தோனி ஆடுறத பார்த்தேன். கண்டினியூஸா ஒரு 1/2 மணி நேரம் 6 அடிக்கிறதுன்னு ஆடுறது. டமால் 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 ஸ்டாண்டுல போய் விழுது. விச் மீன்ஸ் அவங்க கால்ஃப் மாதிரி நின்ற இடத்துல 6 அடிக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. அதை அவருக்கு எதுக்கு சாண்ட்னர் கொண்டான்னு தெரியல. ஏன்னா இவர் கடைசியில வந்தே பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சார். ஜடேஜா பிரில்லியன்ட் ஆடுறாரு, பட் ஜடேஜாக்கு பேக் ஃபுட்ல வந்து வீக்கா இருக்கு, பவர் இல்ல. ஃப்ரண்ட் ஃபுட்ல டாப் கிளாஸ் அடிக்கிறாரு, அவுட் சைட் எக்ஸ்ட்ரீம் போட்டா சூப்பர் அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட போன ஃபைனல்ஸ் மாதிரி கட்சி 2 பால் 10 ரன் வந்தது பாத்தீங்களா? அதனால பேக் ஃபுட் பிளே நம்ம வந்து ஒரு பெரிய பூஜ்ஜியமா இருக்கும். ஃப்ரண்ட் ஃபுட்ல அடிக்கிறோமே தவிர, சிவம் துபே தான் கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸ்ட்ரெயிட்டா உடம்பு நேரம் ஃபாஸ்டா போட்டே இருக்காங்க, ஒண்ணுமே அடிக்க முடியல, ரன் அடிக்க முடியல. உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன், அவுட் சைட் சிஸ்டம்ஸ் போட்டு அடிக்கிறாங்க. அது ஒன்று. இந்த 3 ஃபேக்டர்ஸ். 3 ஃபாஸ்ட் போலர்ஸ், ஷர்துல், துஷார் தேஷ்பாண்டே, சிமர்ஜித் டுகெதர் 9 overs 129 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ திங்க் யூ கேன் ஹிட் பேக்? அந்த மாதிரி கொடுத்தா சின்ன கிரவுண்ட் ரைட்டு. பட் அவங்க ஆர்சிபி ஒன்று சொல்லல, இந்த சுனில் நாராயண், ரசல் மாதிரி ஹிட்டர்ஸுக்கு என்ன பிளாய், என்ன ஸ்ட்ராட்டஜின்றது அழகா பிளான் பண்ணவங்க. கிளியர் கட்டா வீடியோஸை பார்த்து சிஎஸ்கே பேட்ஸ்மேன் வந்தாங்கன்னா பேக் ஃபுட்டே போடுங்க. ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆர்க்கு எவ்வளவு நீங்க பாத்தீங்க? ஃப்ரண்ட்ல வந்து குட் லைன் பாலையோ இல்ல க்ளோஸ் பாலையோ தூக்கி 6 அடிச்சு எவ்வளவு பாத்தீங்க? நீங்க கிடையவே கிடையாது, எல்லாமே பேக் ஃபுட் தான். அண்ட் இவரு டேரல் மிச்சலுக்குலாம் இந்த எல்போவை வச்சு லாக் பண்ணிக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரீ ஃப்ளோல மிட் விக்கெட் ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருக்கு, அவருடைய ஹிட்டிங்கும் போறது. தேங்க் காட் ரச்சின் ரவீந்திரா நீ ஒரு சூப்பர் ஃபார்ம் வந்து பிரில்லியன்ட் ஆனார். அண்ட் வெரி வெரி சூசைடல் ரன் அவுட் அவரோட மிஸ்டேக் தான். அவர் ஓட முடியும்னா ஓடணும், இல்ல முதல்லயே ஸ்டேஸ் கொடுக்கணும். ஒரு ஸ்டெப் வெளில வந்துட்டு திடீர்னு த்ரோ வருதுன்னு ஸ்டேட், அதுக்கப்புறம் அவர் வந்தோடனே இவர் ஓட்டார். அதனால அந்த சூசைடல் ரன் அவுட் அண்ட் பிளைண்டர், இந்த கேட்ச் சாண்டரை புடிச்சார் பாருங்க பேஃப், அதெல்லாம் வந்து கிளீனா நமஸ்காரம் மட்டும் காலை தொட்டு கும்பிட்டுணும். ஐயா நீங்க லாங் ஆஃப்ல வந்து நின்று சிஎஸ்கேக்கு எவ்வளவு கேட்ச் பிடிச்சிக்கிறீங்க, அதுல ஒரு சின்ன சாம்பிள் எடுத்து காமிச்சீங்க பேஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளியர் கட்டா ஒரு சின்ன கிரவுண்ட்ல ஒரு இந்த 200 டோட்டல் வந்து டிஃபெண்டபிள் கிடையாது. ஏன்னா பிச்சு வந்து டேர்ன் ஆகுதே தவிர டெமன் லைக்கா எதுவுமே இல்லை. நீங்க ஸ்டே பண்ணீங்கன்னு அடிக்கலாம், பட் நம்ம பெட்டரா அப்ளை பண்ணிக்கணும். பேக் ஃபுட் பிளே நம்ம இம்ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் இதெல்லாம் சொல்லி நிக்க வைப்பாங்க, பேக்ல போட்டு நிக்க வைப்பாங்க. தே அவுட் பிளேட் அஸ், தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஆர்சிபி அவுட் பிளேட். 6 in a row வின் பண்றவங்களுக்கு வந்து இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி இம்பெட்டஸ் கப் அடிக்கணும்ன்றது, அது சந்தேகமே இல்லை. ஆமா, கிட்டத்தட்ட எல்லாரும் இப்ப சொல்றது என்ன அப்படின்னா, இதை விட ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்கு வேற பெட்டரான ஒரு வாய்ப்போ ஒரு காரணமோ ஒரு வருஷமோ வேற எதுவும் கிடைக்காது, இந்த வருஷம் அடிச்சே ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த அதர் ஹேண்ட் சார், அந்த ஆர்சிபியோடைய யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் ஃபார்ம்ல இல்லையோ அவங்களாம் இன்னைக்கு ஃபார்ம். கேமரூன் கிரீன் வந்து என்னப்பா இவரெல்லாம் இன்னும் சூப்பரா அடிக்கிறவாச்சு, மும்பை இந்தியன்ஸ்ல என்ன அடி அடிச்சு நீ இங்க வந்து என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற நீ அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. இரு டைம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். இன்னைக்கு கரெக்டான டைம் வந்துருச்சோ என்னமோ தெரியல, கேமரூன் கிரீன் என்னடான்னா போட்டு உருகிறாரு கடைசியில. பிகாஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ஒரு 200+ ஸ்கோரை கொண்டு வந்ததுக்கு மெயின் காரணம் எவ்ரிபடி கான்ட்ரிபியூட்டட். ஒரு ஆள் இல்ல 2 ஆள் கிடையாது, இறங்குனவங்க எல்லாருமே 6 அடிச்சு கான்ட்ரிபியூட் பண்ணதுங்கிறது வந்து
அவங்களுக்கு நீங்க பாராட்டலாம். ஆர்சிபி மீன் சிஎஸ்கே பவுலர்ஸ் சூப்பர் நல்லா இருக்கிறல்ல, எப்படி ஃபார்ம் இல்லாதவங்களாம் கூட்டு வர ஃபார்முக்கு நீ உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குற மாதிரி சிஎஸ்கே பவுலர்ஸ் நம்ம கிரீனு டிகே மேக்ஸின்னு எல்லாருக்கும் அழகா போட்டு கொடுத்தாங்க. சூப்பரா ஹிட் லைக் எனிதிங் இல்லையா? நீங்க குட் லைன்ஸ்ல போடுங்க, பிச்சு கொஞ்சம் நம்புங்க. பிச்சு உங்களுக்கு 22 யார்டு உங்களுக்கு தானே விட்டுருக்கு. இந்த 22 யார்டு நான் நம்பவே மாட்டேன். நான் அட்மாஸ்பியர்லயே தான் பறந்துட்டு இருப்பேன். ஜார்ஜ் க்ளூனி வந்து கிராவிட்டி படத்துல அப்படி பறந்துட்டே இருப்பார். அந்த மாதிரி ஷர்துல் தாக்கூர் பந்தை கீழே இறக்கவே விடல. அது எப்படி யாருமே கோவப்படாம இருந்தாங்க. அது எனக்கு பெரிய ஆச்சரியம். எல்லாமே ஃபுல் டாஸ் போட்டு அவர் ஒரு பக்கம் போட்டுருந்தாரு. நீங்க சொல்ற மாதிரி எல்லா பேட்ஸ்மேனும் சிப்பின் பண்ணிட்டாங்க. லவ்லி நாக்ஸோட ஆர்சிபி. இது அல்வா சான்ஸ் சிஎஸ்கேக்கும் 200 தாண்டி தான் போறோம். ஃபுல் டார்கெட்டை சேஸ் பண்ணுவானான்னு ஒரு அழகான கன்செஷன் வேற கிடைக்குது. அதுல போய் கொட்ட விட்டோம். பட் நோ ரிக்ரெட்ஸ். ஏன்னா ரொம்ப பேடா உதப்படல. போலர்ஸ் ரன் வழங்கிட்டாங்க. பட் பேட்ஸ்மேன் வந்து ஏர்லி 2 விக்கெட் போயிடுச்சு. டேரில் மிச்சல் அவுட் அண்ட் ருத்ராஜ் அவுட். வெரி பேட் ஸ்ட்ரோக். ருத்ராஜ் அண்ட் ஒர்ஸ்ட் டெலிவரி. அவுட் சைட் த லெக் ஸ்டெம்ப் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போடுறாரு ஃபர்ஸ்ட் பால் நியூ பால்ல. அதான் பேட்டை எடுத்துன்னு வரதுக்குள்ள கொஞ்சம் பேட்டோட மேல் பக்கத்துல பட்டு ஷார்ட் ஃபைனல் அவுட். I never expected this bad stroke from Rutraj. தோனி ஓப்பனிங் நான் சொன்னேன்ல, வந்து அந்த பால் 6 ஷூர் 6 பேக் ஃபுட் அவுட் சைட் லெக் ஸ்டெம்ப்க்கு. என்ன எல்பிடபிள்யூ கிடையாது. அதான் சொல்லினே இருக்கேன். ஸோ நம்ம ஒரு பெஸ்ட் ஹிட்டர் ஆடும்போது ஒரு 30 பால்ஸ் இருக்குன்னா 24 to 25 பால்ஸ் அவர் தான் ஆடணும். He can afford to miss 10 balls. ரிமைனிங் பால் எல்லாமே 6. அந்த ஃபார்முலா அதை நம்ம தோனியே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலா ஏன் அதை விட்டார்? இன்னைக்கு அவரு ரன்னிங் பிட்வீன் விக்கெட் ஸ்கோப் வேண்டாம். அவர் ஏர்லியா சென்டர் பிளேஸ்ல வந்து எவ்ரி 3 balls ஒரு 6 அடிச்சிருந்தா போறோம். அது அவரால் முடியும். அதை விட்டாரு நினைக்கிறேன். எஸ் கண்டிப்பா. ஆனா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் ஓவரே கிளென் மேக்ஸ்வெல் இன்னைக்கு கொண்டு வந்ததே ஒரு மிகப்பெரிய கேம்பிள் இல்லையா சார்? ஏன்னா ஆர்சிபி வந்து அந்த இடத்துல வந்து ஏன்னா எத்தனை டீம்ஸ் இது வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு ஸ்பின்னை கொடுத்தா அவர் என்ன பண்றாருன்னு செக் பண்ணாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அது வித் த லைக்ஸ் ஆஃப் கிளென் மேக்ஸ்வெல் அவர் வந்து ஃபார்ம்லயே இல்லாதவர்னு சொல்லி இந்த ஆர்சிபி வந்து அவரை வெளியெல்லாம் எடுத்து உட்கார வச்சாங்க. ஸோ நீங்க உங்க ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் எ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் எவ்ரிபடி. ஏன்னா என்னை வந்து வெளியெல்லாம் உட்கார வச்சு பிளேயிங் 11ல இருந்து பெஞ்ச் பண்ணி திரும்பவும் உள்ள வந்து நான் விளையாடக்கூடிய ஒரு ஃபேஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல ஹி ஸ்டெப்ட் அப் அண்ட் ஹி காட் தி வெரி இம்பார்ட்டன்ட் விக்கெட் அட் தி வெரி ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி மேட்ச்ங்கிறது இன்னிங்ஸ்ங்கிறது வந்து இட்ஸ் வெரி க்ரூஷியல். ஆமா, ஓபனர்ஸ்க்கு கொஞ்சம் ஜிங்ஸ் ஆகும். திடீர்னு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் எம் சித்தார்த் நான் ஒன்று சொல்றேன்ல, அதை கொண்டு வரது ஒரு நல்ல மூவ். ஏன்னா அக்யூரேட்டா என்ன போடுறோம்னு தெரிஞ்சு போடுற போலரை கண்டிப்பா கொண்டுலாம் ஃபர்ஸ்ட் ஓவர். இப்ப இங்க ஜடேஜா இல்ல இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல சாண்டனர். நான் இன்ஃபேக்ட் தீக்ஷனா ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். சும்மா ஒரு இதுக்கு தான் ஜிங்ஸ் பண்றதுக்கு பேட்ஸ்மேன். இதுல ஒன்றும் பயங்கர இது. ஏன்னா டார்கெட்லயே அது கம்மி டார்கெட் தான் சேஸ் பண்ணணும்னா நீங்க ஸ்பின்னர் எடுத்து வரலாம். ஏன்னா விக்கெட்ஸ் தேவை. பட் எடுத்த உடனே ஒரு நல்ல 10 runs per over அடிக்கும் போது அந்த மாதிரி ஒரு டார்கெட் தேவைன்றுச்சு. இவங்க வந்து மேக்ஸ்வெல் கொண்டு வந்து பியூட்டிஃபுல் ப்ளாய். மேக்ஸ்வெல் அவங்க கண்டினியூ பண்ணிக்கணும். இன்னும் டேஞ்சரா இருக்கும் சிஎஸ்கே. ஏன்னா மேக்ஸ்வெல் இந்த மாதிரி பிச்சு அல்வா. மேக்ஸ்வெல் அல்வாவான பிச்சு. ஏன்னா அது எந்த பால் டேர்ன் ஆகுது எது பொய்யா வருதுன்னு தெரியாது. எப்படி பிஷ்வாய் வந்து தன்னுடைய லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஒரு டிஃபரெண்ட் ஆங்கிள் போட்டு இருப்பாரு, அன்கம்ஃபர்டபுளா வரும். அதே டைம்ல மேக்ஸ்வெல் நீங்க அவ்வளவு ஈஸியா பிக் பண்ண முடியாது. ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு ரொம்ப போட மாட்டாரு. அவரை கண்டினியூ பண்ணி தான் நமக்கு இன்னும் டிசாஸ்டர் ஆயிடுது. நடுவில் நல்ல வேலை கொஞ்சம் பிக்கப் ஆனோம். சிவம் டூபையை கிளீனா நெயில் பண்ணிட்டாங்க முன்னாடி. நீட் நாக் தான் அதானே. பட் அதானே வந்து ஸ்பின்னர் அவரால் ரொம்ப பெருசா அடிக்க முடியாது. ஒண்ணுமே அடிக்க முடியாது. ஸோ அது ஒன் மோர் ப்ராப்ளம். ரச்சின் ரவீந்திரா பிரில்லியன்ட் நாக். ஜடேஜா டாப் கிளாஸ். ஜடேஜா இஸ் ஆல்வேஸ் இன் ஹிஸ் எலிமெண்ட்ஸ். டுவர்ட்ஸ் எண்ட் ஸ்லாக் வரும்போது வின் பண்ணணும் அப்படின்னு வரும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா கெட்ஸ் இன் ஹிஸ் எலிமெண்ட்ஸ். பட் அவருக்கும் பேக் ஃபுட்ல வீக்னஸ் இருக்கு. கடைசி 2 ஸ்லோவர் ஏமாந்தாரு பயங்கரமா. அண்ட் இன்ஃபேக்ட் தோனியே அவுட் ஆனதும் ஸ்லோவர் ஏமாந்து தான். ஸோ அந்த தயாலுக்கு வந்து ஃபுல் கிரெடிட் கொடுக்கணும் நம்ம லாஸ்ட் ஓவர். ரைட் சார். இப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா சிஎஸ்கே இப்போதைய ஃபார்மை பொறுத்த வரையில் அவங்களுக்கு வந்து நீங்க ஷார்ட் பால் போடக்கூடாது, யார்கர் போடக்கூடாது, இதெல்லாம் போடாம இருந்தீங்கன்னா, ஸ்லோவர் டெலிவரிஸ்லாம் போடாம இருந்தீங்கன்னா நாங்க மேட்சுக்கு வரோம் அப்படிங்கிறது தான் இப்ப சிஎஸ்கே பேட்ஸ்மேன் கிட்டத்தட்ட வந்து சொல்ல வராங்க இந்த இடத்துல இருந்து. இந்த மாதிரிலாம் இல்லாத டெலிவரியா இருந்துச்சுன்னா நாங்க வரோம் பேட்டிங்ன்ற மாதிரி. இதை வச்சுட்டு நீங்க வந்து கண்டிப்பா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போகும்போதோ இல்ல 2025 35 ஆனாலும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியாது இல்லையா சார்? பிகாஸ் என்னதான் இது வந்து பேட்ஸ்மேன் ஃபேவரபிள் கேமா இருந்தாலும் பவுலர்ஸ் ஆர் ட்ரைங் தேர் லெவல் பெஸ்ட். எந்த அளவுக்கு அவங்களை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம். அப்ப அந்த அளவுக்கு சிஎஸ்கேட பேட்ஸ்மேனும் அடுத்த ஆக்ஷன்ல மேபி இவங்க இன்னும் கொஞ்சம் ரீவொர்க் பண்ணி இந்த நீங்க சொல்றது என்னது பின்னாடி அடிக்கிற அந்த ஷாட் ஸ்கூப்
ஸ்கூப் அந்த ஸ்கூப் பின்னாடி முன்னாடி எல்லாம் தட்டுற அந்த ஷாட்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஒரு 3 இருந்து 4 பேரை முதல்ல ஸ்குவாட்ல எடுத்து வைக்கிறது தான் தேவையான வேலை இல்லையா? ஆமா, நான் சொல்றது இப்போ டிஃபரன்ஸ் உங்களுக்கு நான் கேட்டகரைஸ் பண்ணா ரொம்ப கிளியரா புரியும். டீகாக், நிக்கலஸ் பூரான், டேவிட் வார்னர், ஓகே, இவங்க எல்லாம் ஒரே டைப் ஆஃப் பிளேயர்ஸ். தட் இஸ் ஷார்ட் பால் போட்டா இன்ஸ்டன்டா 6 அண்ட் குட் லைன் பால் 6 அடிக்கிறது, என்னவா இருந்தாலும் இம்ப்ரோவைஸ் பண்றது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட். மினிமம் பேக் லிஃப்டோட அடிப்பாங்க, கவர்ஸ் மேல பாயிண்ட் மேல அடிப்பாங்க. இதெல்லாம் ஒரு கேட்டகரி. அதே படிக்கல், டூபே இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ட் டேரல் மிச்சல் எல்லாருக்கும் ஐடென்டிக்கல் ப்ராப்ளம். எல்லாருமே டாலு, ஸ்ட்ரெயிட் ஆன் டு த பாடி வரும்போது கஷ்டப்படுவாங்க ஆடுறதுக்கு. பெரிய ரன்ஸ் அடிக்க முடியாது அவங்களுக்கு, நீங்க பாருங்க. பட் சைட் ஆஃப் த விக்கெட் வந்தாங்கன்னா அடிப்பாங்க. இதுதான் டிஃபரன்ஸ் அந்த சொன்ன செட் ஆஃப் ஹிட்டர்ஸுக்கும் இந்த செட் ஆஃப் ஹிட்டர்ஸுக்கும். அந்த செட் ஃபர்ஸ்ட் முதல்ல சொன்ன செட் ஆஃப் ஹிட்டர்ஸுக்கு 3 over 60 வின் அடிச்சிடுவாங்க. ஏன்னா கரகம் சுத்துவாங்க, 360 டிகிரிஸும் கரகம் சுத்துவாங்க. இப்போ பேட் இப்படி வச்சுன்னு டேரல் மிச்சலுக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வரவே வராது. ஏன்னா இந்த எல்போ ஃப்ரண்ட்ல போய் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஹிஸ் பேட்டை லாக் பண்ணிடுது. அதாவது விஜய் சங்கருக்கு என்ன ஆகுதோ அதோடைய குளோரிஃபைட் வெர்ஷன் வரும் கிட்டத்தட்ட அந்த டைப். அதனாலதான் கம்ப்ளீட்டா வராது இந்த ஸ்ட்ரோக் ஆகிறதுக்கு. அது நான் கவனிச்சேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி ஆப்ஷன்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்னா we need hitters like Nicholas Puran and one bowler like Varun Chakravarti. அந்த 2 விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கும். ரைட். வருண் சக்கரவர்த்தியை இன்னொரு 15 வருஷம் கழிச்சு அவரோட 40-45 வயசுல தான் கேட்கார், சரி ரைட் நீ ஆக்ஷன்ல இறங்க அப்படின்னு இறக்கிடுவாங்க. அது வரைக்கும் இறக்க வர மாட்டாங்க, அது அடுத்த விஷயம். ஸோ அவரை மாதிரி எத்தனை பேரை எடுக்க முடியும் அப்படிங்கறத வந்து மேபி சிஎஸ்கே யோசிக்கலாம். சார் ஃபைனலி டு ஃபினிஷ் திஸ் இன்னொரு விஷயம், இன்னைக்கு யாருக்கரே பார்க்கல, யாருக்குன்ற பாலே நீ பார்க்கல. நம்ம போட்ட போலிங்க துஷாரா இருக்கட்டும், சிமர்ஜீத்தா இருக்கட்டும். சிமர்ஜீத்தே நீங்க நல்ல ஃபார்ம்ல இருக்கிற சிமர்ஜீத்தை கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்தாங்க போலிங். அந்த புதிர் எனக்கு என்னன்னு புரியல, ரொம்ப தள்ளி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்ட 9 ஓவர்ல யாருக்கரே நீங்க பார்க்கல. அப்ப எங்க அதுவும் இந்த மாதிரி ரன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டம். சின்ன கிரவுண்டா இருக்கவே டார்கெட் கிட்டக்கு இப்படி வந்தோம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பவுலர் என்றால் பால் போட வேண்டும், பேட்ஸ்மேன் என்றால் பேட் செய்ய வேண்டும். நடுவில் நமக்குள் யார் இந்த பிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நடுவில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்த வந்து கேள்வி கேட்கறாங்க. சார் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு வந்து நம்ம இப்படிதான் யோசிக்கணும் இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு மேட்ச் வந்து ஒரு கடைசி ஓவர்ல 35 அடிக்கணும் ஜெயிக்கிறதுக்குன்னு இருக்குதுன்னா அப்ப கூட சிஎஸ்கே ஆக்சுவலா 6 பால்ல 35 அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க அடிக்க வேண்டியதெல்லாம் வெறும் வந்து எவ்வளோ, அதுல இருந்து ஒரு 18 ரன்னை நம்ம வித்தியாசத்துல இருந்து குறைச்சிட்டோம்னா வெறும் 17 ரன் அடிக்கணும் ஆக்சுவலா இன்னைக்கு. அவங்க அந்த கடைசி ஓவர்ல 17 ரன் அடிச்சிருந்தா போதும், ஒரு 18 ரன் அடிச்சிருந்தா போதும், அதுலயே வந்து நம்ம இந்த பிளே ஆஃப்ஸுக்குள்ள போயிடலான்ற மைண்ட் செட் வந்து மேபி தோனி அவுட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியலன்றது. ஏன்னா அவர் இருந்திருந்தாருன்னா அந்த ஒரு 18 ரன்ஸ், ஃபர்ஸ்ட் பால் 6 ஃபுல் டாஸை போட்டு மாட்டிக்கிட்டாரு அவரு. அதுக்கு அடுத்த இன்னொரு 2 6 போயிருந்துச்சுன்னா ஒரு 4 போயிருந்துச்சுன்னா அங்கேயே முடிஞ்சு போச்சு இல்லையா? சோ அதுதான் மிஸ் ஆயிருச்சு, அந்த ஒரு 10 to 11 17 ரன். ஆமா, அதுக்கப்புறம் தயால் ஸ்லோ ரன்ஸ் 3-4 ஸ்லோ ரன் பேட்லயே படல. தோனி அவுட் ஆனது ஆடி முடிக்கிற சமயத்துக்கு பாட்டம்ல பட்டு ஸ்கொயர் லெக்ல ஸ்பூன் ஆயிடுச்சு. ஜடேஜா 2 மிஸ் பண்ணிட்டாரு ஸ்லோ ரன். நான் என்ன சொல்றேன், அது அந்த இன்டென்ட் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி சமயத்துல இருந்தா ஸ்லோ ரன் போடும்போது வெயிட் பண்ணி கவர்ஸ் மேல 6 அடிக்கிற டைப். தட் இஸ் ரீடிங், 1 step ahead ரீடிங் தி bowler. அததான் நான் சொல்றேன், நிக்கோலஸ் பூரான் மாதிரி ஒரு பிளேயர் கில்லாடி அதுலன்ட்டு. அவங்க நீ என்ன வேணா போடு, அவன் நடிச்சு காட்டுறேன்ட்டு ஒரு வெறியில இறங்குவாங்க. வீக்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும் அடிக்கிறத பார்த்தா, அப்படி இருக்கணும். இப்போ சஷாங்க் அண்ட் அசுதோஷ் கம்பைன் ஆகும்போது நீங்க பாத்தீங்கன்னா டார்கெட் 15-16 ரன்ஸ் per over இருக்கும். அந்த 4 ஓவர்ல அவங்க ஆடுற இன்டென்ட் நீங்க பாத்தீங்கன்னா எங்க போறதுன்னே தெரியாது போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்கேரை கிரியேட் பண்ணுவோம். அப்படி ஸ்கேரை கிரியேட் பண்ற ஒரே பிளேயர் பேக் ஃபுட் அண்ட் ஃப்ரண்ட் ஃபுட்ல தோனி ஒண்டி தான். மீது யாருமே ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல எங்க 6 காணுமே, வரவே மாட்டேங்குது. இவர் வந்த அப்புறம் தான் 6 பார்க்க முடியுது. அதுக்கு சொல்றேன் நம்ம என்ன மாதிரி லெவல் ஆடணும் ஃபர்ஸ்ட் 6 ஓவர், பட் ஆவரேஜா 9 வருது, 8 to 9 ரன்ஸ் வருது, அவ்வளவுதான். சார் த லாஸ்ட் கொஸ்டின், அதாவது இன்னைக்கு சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 நல்ல பேட்ஸ்மேன் விளையாடினாங்க அப்படின்னா அதுல 2 பேர் வந்துட்டு இத்தனை மேட்சா விளையாடாதவங்க ஓரளவுக்கு விளையாடிருக்காங்கப்பா இன்னைக்கு, சூப்பர். ரச்சின் ரவீந்திரா குட் ஸ்டார்ட், அஜிங்கே ரஹானே குட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு அந்த 2 பேரை பாராட்டலாம். இந்த சைடு the 2 people who have already been contributing more and more, அதுல வந்து ரவீந்திர ஜடேஜா ஸ்டெப் அப் பண்ணிருக்காரு. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பெரிய இஷ்யூவா இருந்துச்சு, இன்னைக்கு அதை அவர் ஸ்டெப் அப் பண்ணிருந்தார். லுக்கிங் அட் த பாசிட்டிவ் சைட்ஸ் நம்ம அதையும் பேசி ஆகணும் மேட்ச்ல.
ஸோ அவர் ஸ்டெப் அப் பண்ணியிருக்காரு. அடுத்த விஷயம் மகேந்திர சிங் தோனி, ஈவன் தோ ஹி இஸ் த மோஸ்ட், அதாவது வந்து இந்த மேட்ச் இந்த டீம்லயே சீனியர் மோஸ்ட் பேட்ஸ்மேனா இருந்தாலும் எவ்ரி டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் இந்த மனுஷன் 6 அடிக்கிறத விடுறது கிடையாது, 4 அடிக்கிறத விடுறது கிடையாது. அவர் வந்து அதாவது 100% தன்னுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் பேட்டிங் எப்பெல்லாம் கொடுக்க முடியுமோ இஸ் ஆல்வேஸ் பின் கிவிங். அதை ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா எல்லாருமே எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? எக்ஸாக்ட்லி, நெவர் சே டை ஸ்பிரிட்னுவாங்க. எப்போ வந்தாலும் நான் காட்டுறேன் யாருன்னு. நெவர் சே டைன்னா என்எஸ்டி, அது ஆக்சுவலா எம்எஸ்டி. அதுதான் விஷயம். நான் வருவேன், 6 அடிப்பேன், காலகட்டும் கிரவுண்டுன்னா அதை ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவர் அவுட் ஆகலன்னா எக்ஸ்ட்ராடனரி சான்ஸ், பட் 6 இன் அ ட்ராட் 6 வின் பண்ணிட்டாங்க. அந்த ஆர்சிபி ஃபேன்ஸுடைய ஏக்கத்துக்கு வந்து ஒரு சூப்பர் பார்ட்டி டைமை கொடுத்தாங்க. 6 வின், அதுவும் ஒரு லவ்லி வின் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல மழை வரும், அவங்களுக்கு சான்ஸ் எல்லாம் இல்லைன்னு நினைக்கும் போது அவங்க ஒரு விதி வந்து அவங்க வரணும்ட்டு கரெக்டா இருக்கு. மழையெல்லாம் கிடையாது, வந்தாலும் பிரீஃபா வரும். பட் இட்ஸ் கோயிங் டு பி ஆர்சிபிஸ் ரெயின், REIGN, அந்த ரெயின் சொல்றேன். ஸோ ஹட்ஸ் ஆஃப் டு ஃபேஃப் அண்ட் கம்பெனி பிரில்லியண்டா வந்துருக்காங்க மேல. they will be a real threat to the other teams playoffs. சார் இப்போ வந்து முதல்ல ஒருவேளை சிஎஸ்கே ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் கடைசியில ஃபைனல்ஸ்லயும் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்துச்சுன்னா அப்போ மகேந்திர சிங் தோனி கிட்ட கேட்பாங்க, கேப்டனா இருக்கும்போது என்னங்க இன்னொரு வருஷம் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இந்த சீனே கிடையாது, அவர் கேப்டனும் கிடையாது, இது ஃபைனல்ஸும் கிடையாது, அவர் பேச போறதும் இல்லை. ஸோ அதனால ஜென்ரலா எப்பவுமே இது அப்படிதான், ஒவ்வொரு சீசனோட கடைசி மேட்ச் தோனி கிட்ட கேட்பாங்க. இன்னைக்கு அவர் கேப்டனும் இல்லை, ஸோ போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் செரிமனியை ஈஸியா அவர் ஸ்கிப் பண்ணிடுறாரு. ஸோ இது என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் புரியலையே எனக்கு. நானும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே சைட்ல ஏதாவது அப்டேட் வந்துருச்சு அதை பத்தின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதை பத்தி எதுவும் வரந்த மாதிரி தெரியல. கடைசி படமே கிடையாதுன்னா அது ரஜினி, கடைசி மேட்சே கிடையாதுன்னா அது தோனி. நீங்க சொன்ன அந்த விஷிக் விஷிக் எனக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சோ அந்த அளவுக்கு இந்த கண்டென்ட்டும் பிடிச்சிருந்துச்சு. உங்க வாய் நல்ல முகூர்த்தத்துல நீங்க சொன்னது பழிக்கட்டும். ரைட், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். Thank you so much sir. Any other points? சொல்லுங்க. ஒரே பாயிண்ட் தான், வின்னிங் ஆர் லூசிங் நடந்துன்னே இருக்கும். இது எண்டே கிடையாது. இசிஜி மாதிரி மேல போறது கீழே வருது பண்ணினே இருக்கு. பட் இதுக்கு நம்ம மூட் அவுட் ஆயிட்டு ரொம்ப டல் ஆயிட்டு நாளைக்கு வந்து ஆபீஸுக்கு லீவு, மூட் அவுட், ப்ரொடக்டிவிட்டியே போயிடுச்சு. அப்புறம் ஒய்ஃப் வந்து திட்டுறது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை திட்டுறது, இதெல்லாம் எதுவுமே வேணாம். இது மேட்ச் என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபேவரட்ஸ் இருப்பாங்க, எல்லாம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த மேட்ச் வந்துச்சா அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒர்க்குக்கு போயிடுங்க. என்ன இந்த கேம் வந்து இதுல வர பாசிட்டிவிட்டியை மட்டும் எடுத்துட்டு அப்படியே ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணி ஜாலியா போயிட்டே இருக்கணும். இது எப்போ நாட் த லாஸ்ட் டே ஆன் எர்த். லைஃப்லயும் இப்ப நீங்க என்னைக்கா ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா அப்படியே உட்காந்துடக்கூடாதுன்றேன். அடுத்த ட்ரெஸ் மாட்டின்னு நெக்ஸ்ட் கிளம்பணும்ன்ற அப்படி போகணும். இப்ப நெக்ஸ்ட் எப்படி வந்து ஒரு டீம் வந்து ரீவேக் பண்ணலாம், இன்னும் பெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் எப்படி எடுக்கிறது, அடிச்சு தீர்றோம் கப், அந்த லெவல்ல போகணும். அந்த ஆர்சிபியா இருக்கட்டும் சிஎஸ்கே எல்லாருக்கும் ஒரே கதை தான். இதை கேமை ஜாலியா என்ஜாய் பண்ணுறேன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளோ எதுவுமே கிடையாது. அனந்த பத்மநாபன் ஒருத்தர் வந்து ஷாக்கிங்கா ஒரு நியூஸ் எனக்கு போன் பண்ணி, என் நம்பரை கேட்டு போன் பண்ணி, உங்களுடைய RRR ப்ரீ மேட்ச் அனாலிசிஸா இருக்கட்டும், போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸா இருக்கட்டும், பிஹைண்ட் கிரிக்கெட் லைஃபுக்கு கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் ரொம்ப டிராஸ்டிக் ஸ்டெப் எடுக்கணும்னு நினைச்சேன் லைஃப்ல, ஃபெயிலியரை பார்த்து. அது வானான்னு தோன்றதுக்கு காரணம் நீங்க ஜாலியா எடுத்துக்கிற விதம் தான் கிரிக்கெட்டை அப்படின்னு ஒருத்தர் போனை பண்ணி பட்டுன்னு வேற சொல்லி, அவருக்கு ஒரு நிக் நேம் இருக்கான், பட்டுன்னு பேசுவார் பொழுது. அதனால அவர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ப்ரோக்ராம்ல இவ்வளவு வேல்யூ இருக்குன்னு நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் ஸ்டில் we will do our duty. We will have to cheer people whether they are up or down. கலப்பா ஃபுல்லா மேட்ச் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும், பாசிட்டிவா இருக்கணும் லைஃப். Right, let's wait and watch. So thank you so much for all your valuable points. அடுத்து இன்னும் playoffs இருக்கிறது. 4 அணிகள் இப்போ போய்கிறாங்க உள்ள, KKR, RR, SRH and RCB. அதாவது காலையில எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நீங்க சொல்லுவீங்களா, நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லிட்டு இருக்கேன் வர. ஓகே, எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதாவது எல்லா டீம்லயுமே ஆறுன்ற வார்த்தை இருக்குது, உங்க ஷோலையும் RRR இருக்குது. அதனால வந்து இந்த தடவை வந்து 6 பேர்ல இருக்கிற டீம் தான் வந்து உள்ள போவோம் அப்படின்னாங்க. அப்ப சிஎஸ்கே கிட்ட 6 இல்ல, SRH, KKR, அப்புறம் வந்து இவங்க மாதிரி நீங்க தான் போக போறீங்க RCB, கமான் அப்படின்னாங்க. அது நடந்துச்சு சார். சரி, நான் வேணா பாஸ்கி ஒரிஜினல் பேரே வச்சுக்கிறேன், பாஸ்கர் அதுல 6 இருக்கு, அப்படியே வச்சுக்கிறேன். இந்த லக் added value to R, right? Okay sir, wait பண்ணி பாப்போம் சார். சொல்லுங்க சார். Good luck to cricketers, good luck to our fans.
பாசிட்டிவா ஜாலியா ஜெகஜோதியா கிரிக்கெட்டை பார்ப்போம். இன்னும் பிளேசிங்கா இருக்கும் கிரிக்கெட். We're going to be seeing lot of sixers, lot of surprises, lot of mystery deliveries. கலங்குவோம், மறுபடியும் சந்திப்போம் on RRR.